பணக்கார பையன் பாகம் 10. அனு அழுது கொண்டே இருந்தவள் உடனே அருணுக்கு கால் பண்ணி விஷயத்தை சொன்னதும் உடனே வந்துவிட்டான். உடனே இருவரும் சேர்ந்து சந்தோஷை தூக்கி கொண்டு ஹாஸ்பிட்டல் போனார்கள். சந்தோஷுக்கு ஆக்சிடென்ட் நடந்த அப்போ சேர்த்தா அதே ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்தான் அருண். டாக்டர் செக் பண்ணிய பின் அன்னைக்கே ஒரு வாரம் தங்கி இருந்து பார்த்து கொண்டு போகச் சொன்னேன். நீங்கள் கேட்காமல் போய்விட்டீர்கள். அதுதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையில் கொண்டு வந்து விட்டு இருக்கு. அவருக்கு மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டு இருக்கு. அதை நீங்க கண்டுகொள்ளாமல் விட்டு விட்டீர்கள் என்றார் டாக்டர். இல்லை, அப்படி எதுவும் அவர் சொல்லவில்லையே எங்களிடம் என்றான் அருண். ரொம்ப எதையாவது பற்றி யோசிக்கும் போது தலை வலிக்குது என்று மாத்திரை போட்டுக்கொள்வார் என்றான். அதான் அறிகுறி அவருக்கு. வலி நின்றாலும் மூளையில் ரத்தம் கசிந்து கொண்டுதான் இருந்திருக்கும். அது அப்படியே உறைந்து போய் கட்டியாக மாறிவிட்டது. இப்போ உடனே ஆப்ரேஷன் பண்ணி ஆக வேண்டும். இல்லை என்றால் உயிருக்கே ஆபத்து ஆகிவிடும் என்றார். உடனே ஆப்ரேஷன் பண்ணிவிடுங்க டாக்டர் என்று அருண் கூறினான். இதில் ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த ஆப்ரேஷன் பண்ணின பிறகு அவருக்கு பழைய நினைவுகள் எல்லாம் அழிந்து போக வாய்ப்பு இருக்கு. அதனால் அவரோட அப்பா அம்மா வந்து சொன்னாதான் ஆப்ரேஷன் பண்ண முடியும். ரொம்ப லேட் பண்ணாமல் சீக்கிரமாக வர சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு சென்றார் டாக்டர். அருண் உடனே சந்தோஷ் அப்பாவுக்கும் ஃபோன் பண்ணி டாக்டர் சொன்ன எல்லாவற்றையும் சொன்னான். இதோ உடனே வருகிறோம் என்று கூறி போனை வைத்தார்கள். அனுவுக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. தன் வாழ்க்கையை ஆரம்பித்த உடனே முடிய போகுதோ என்று நினைத்து அழுதாள். சந்தோஷ், நான் உங்களை இன்னும் நல்லா கவனித்து பார்த்திருக்கணும். நான் உங்களை கவனிக்காமல் விட்டது என் தப்புதான் என்று அழுதாள். சந்தோஷ் தன்னை பற்றி நினைவு எல்லாம் மறந்துவிட்டால் தன் நிலைமை என்ன ஆகுமோ என்று நினைத்து நினைத்து அழுதாள். அருணுக்கு அனுவுக்கு எப்படி ஆறுதல் சொல்வது என்றே தெரியாமல் நின்றான். உடனே அருண் மகிக்கு கால் பண்ணி நடந்த எல்லாவற்றையும் சொல்லி ஹாஸ்பிட்டல் வர சொன்னான். நீ வந்தால் அனுவுக்கு ஆறுதலாக இருக்கும். நீ வந்து அணுகிட்ட எதுவும் கேட்கக்கூடாது என்று சொல்லி வர சொன்னான். சந்தோஷ் அப்பா அம்மா வந்து சேர்ந்ததும் உடனே ஆப்ரேஷன் பண்ணுங்க என்று சொல்லி கையெழுத்து போட்டார்கள். தனம் தன் கணவரிடம் அழுதாள். என்னங்க, நம்ம பையன் நம்மளை மறந்து போயிட்டா என்னங்க செய்கிறது என்று கூறினாள். மறந்தால் பரவாயில்லை, நமக்கு நம்ம பிள்ளை நம்ம கூட இருந்தா போதும் என்றான் கண்ணீரை அடக்கி கொண்டு. அனு அழுது கொண்டே இருந்தாள். யாரோ அவளை தொடுவது போல் உணரவும் நிமிர்ந்து பார்த்தாள். மகி நின்று இருந்தாள். அவளை கண்டதும் அழுகை வெடித்து கொண்டு வந்தது. அவளை கட்டி அணைத்து கொண்டு அழுதாள். மகிக்கு ஒன்றுமே புரியவில்லை. சந்தோஷ் சாருக்கு முடியாமல் போனதற்கு இவள் ஏன் இப்படி அழுகிறாள் என்று எண்ணிக்கொண்டு நின்றாள். அருண் எதுவும் கேட்கக்கூடாது என்று சொன்னதாலே அவள் அணுக்கிட்ட எதுவும் கேட்காம நின்று கொண்டு இருந்தாள். டாக்டர் ஆப்ரேஷன் முடிந்து வெளியே வரவும் அனைவரும் டாக்டரிடம் ஓடினார்கள். ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிந்துவிட்டது. அவர் கண் முழிக்க 24 மணி நேரம் ஆகும் என்று சொல்லிவிட்டு சென்றார். அருண் வந்து சந்தோஷ் அப்பா அம்மாவை வீட்டுக்கு போகச் சொன்னான். நீங்க போங்க சார், நான் பாஸை பார்த்து கொள்கிறேன் என்று கூறினான். நீங்க இப்போ போயிட்டு காலையில வாங்க, மேடம் வேற உடம்பு சரியில்லாம இருக்காங்க என்று கூறி அனுப்பிவிட்டான். அவர்கள் போனதும் மகி, நீ போய் உங்க 2 பேருக்கும் சாப்பிட ஏதாவது வாங்கி வா. அனு காலையிலிருந்து சாப்பிடாமல் இருக்காங்க என்று சொன்னதும் மகி சாப்பாடு வாங்க போய்விட்டாள். அனு அருகில் வந்த அருண், நீங்க போய் பாஸை பாருங்க, அதற்காகத்தான் எல்லாரையும் அனுப்பிவிட்டேன் என்று சொல்லி அவளை உள்ளே அனுப்பி வைத்தான். நீங்க போங்க, நான் மகி வராமல் பார்த்து கொள்கிறேன் என்று கூறினான். அனு உள்ளே போனதும் அழுகை முட்டி கொண்டு வந்தது. சந்தோஷ், நீங்க என்னை மறந்து விடுவீர்களா என்று சொல்லி முடிப்பதற்குள் கண்ணீர் மணமளவென்று கொட்டியது. நீங்க என்னை மறந்துவிட்டால் என் வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்று தெரியவில்லை என்று அழுதாள். அருண் மகியை தேடி போனான். ஓய் குட்டச்சி பேபி என்று கொஞ்சிக் கொண்டே அவள் அருகில் வந்து அமர்ந்தான். போதும், ரொம்ப பாசமாய் இருப்பது போல் நடித்ததெல்லாம் போதும். அணுக்கு என்ன பிரச்சனை என்று சொல்லு. இல்லை, எனக்கு தலையை வெடித்துவிடும் போல் இருக்கிறது என்று சொன்னாள். அவங்களுக்குள்ளே என்ன இருக்குன்னு அவங்களே வாயை திறந்து சொன்னால்தான் தெரியும் என்றான். அனு சந்தோஷாரை லவ் பண்றாளா என்று கேட்டாள் மகி. தெரியல மகி, அவங்க வந்து சொன்னாதான் தெரியும் என்றான் அருண். சரி வா, அணுவுக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுப்போம் என்று கூறி வந்தனர். மகி அணுவை கட்டாயப்படுத்தி சாப்பிட வைத்தாள். மறுநாள் விடிந்ததும் அணுவுக்கு சந்தோஷ் எப்போ கண் விழிப்பான், நம்மளை மறந்து இருப்பானா இல்லை ஞாபகம் வைத்திருப்பானா என்ற பயமும் கலக்கமும் அவள் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது. சிறிது நேரம் கழித்து சந்தோஷ் கண் விழித்தான். டாக்டர் அறைக்குள் சென்றதும் அனைவரும் உள்ளே சென்றனர். டாக்டர், உங்கள் பெயர் என்ன என்று கேட்டார். சந்தோஷ் சண்முகம் என்றான். பிறகு அவனுடைய பெற்றோரை காட்டி இது யார் என்று கேட்டார். அப்பா அம்மா என்றான் சந்தோஷ். அதன் பிறகு அருணை பார்த்து, அருண், தாராவுக்கு கல்யாணம் ஆகிவிட்டதா என்று கேட்டான். அருண் அதிர்ச்சியாக பார்த்தான். பாஸ், அவங்களுக்கு கல்யாணமாகி 5 மாதங்கள் ஆகிவிட்டது என்றான். அந்த அறையின் ஓரமாக மகி அனு இருவரும் நின்று கொண்டிருந்தார்கள்.
இவங்க யார் என்று கேட்டான் சந்தோஷ். அனுவுக்கு உயிர் உடலை விட்டு பிரிந்து போவது போல் உணர்ந்தாள். கண்களில் கண்ணீர் குளமானது. உடனே அறையை விட்டு வெளியேறினாள். மகியும் அவள் கூடவே வெளியே வந்தாள். அந்த ஆக்சிடென்ட் பின்னாடி நடந்த எந்த நிகழ்வுகளும் சந்தோஷுக்கு நினைவே இல்லை. அதையும் மீறி எதையாவது ஞாபகப்படுத்த வேண்டுமென்று நினைத்தால் அது அவர் உயிருக்கே ஆபத்தாக முடியும் என்று கூறினார் டாக்டர். அது அங்கு நின்று கொண்டிருந்த அனு மகி காதிலும் விழுந்தது. சந்தோஷ் பெற்றோருக்கு ரொம்ப சந்தோஷம். நேற்று காலையில் நடந்த எந்த நிகழ்வும் சந்தோஷ் நினைவு இல்லை என்று. அருணுக்கு மிகப்பெரிய வருத்தம் அணுவை மறைந்து விட்டார் என்பதுதான். அனு தன் தோழியிடம் நான் ரெஸ்ட் ரூம் போறேன் என்று கூறியதும் சரி என்று சொல்லிவிட்டு காத்திருந்தாள் மகி. அனு ரெஸ்ட் ரூம் போனவள் கதறி அழுதாள். தன் மனதில் உள்ள காயங்கள் அனைத்தும் தீரும் வரை. அப்போது அணுவுக்கு ஒரு கால் வந்தது. அதை எடுத்து பேசியவள் அப்படியா இதோ வாரேன் என்று சொல்லிவிட்டு போனை வைத்தவள் யாருக்கிட்டையும் சொல்லாமல் அங்கு இருந்து சென்று விட்டாள். மகி தன் தோழியை காணாமல் எங்கும் தேடி பார்த்தாள். அனு இல்லை. இப்படியே 5 வருடங்கள் கழிந்து விட்டது. அணுவை இன்னும் தேடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் மகி அருண் இருவரும். 5 வருடம் கழித்து தன் தோழியை சந்தித்தாள் வசந்தி. அவள் அனு மகி 2 பேருக்கும் ஃப்ரெண்ட். அவளுக்கு கல்யாணம் ஆனதும் இவர்களை விட்டு செல்ல நேர்ந்தது. அதன் பிறகு இப்பதான் சந்தித்தாள். என்ன மகி நீ மட்டும் இருக்க, அனு எங்க என்று கேட்டாள். மகி கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. அவள் என்னை விட்டு போகி 5 வருடங்கள் கழிந்து விட்டது வசந்தி. என்னடி சொல்ற, ஏன் என்னாச்சு என்று கேட்டாள். அங்கு நடந்த எல்லாவற்றையும் சொல்லி முடித்தாள் மகி. அதனால நீ அவளை தேடாமல் விட்டுவிட்டாயா என்றாள். இல்லை வசந்தி, நான் அவளை தேடினேன். அவள் ஒரு நாள் ஃபோன் பண்ணி நான் நல்லா இருக்கேன் மகி, என்னை தேட வேண்டாம் என்று சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டாள். இப்போ சந்தோஷுக்கு கல்யாணம் ஆகிவிட்டதா என்று கேட்டாள். இல்லை. அதான் அந்த தீபி சந்தோஷின் மறதியை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டாள். தீபி சந்தோஷ் அப்பா கிட்ட போய் நானும் சந்தோஷம் லவ் பண்ணணும் என்று பொய் சொல்லிவிட்டாள். அதை அவர்கள் உண்மை என்று நம்பி அவர்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க என்றாள். நீ ஏன் அவங்க கிட்ட உண்மையை சொல்லாமல் இருக்க? சொல்லி என்னாக போகிறது? அனுதான் எங்கே இருக்கா என்றே தெரியவில்லையே என்றாள். சரி ஓகே மகி, நானும் என் கணவர்கிட்ட சொல்லி அணுவை தேட சொல்றேன். அவர் ரொம்ப நேரம் காத்திருக்கார். நான் கிளம்புறேன், நீ கவலைப்படாத, அணு கிடைப்பாள் என்று கூறி சென்றாள். அப்போது அங்கு வந்த அருண் 2 டீ ஆர்டர் பண்ணிவிட்டு குட்டச்சி பேபி, அம்மா எனக்கு கல்யாணம் பண்ண வேண்டும் என்று சொல்லி கொண்டு இருந்தாங்க. நான் ஒரு நல்ல பொண்ணா அமைதியான பொண்ணா பார்க்க சொல்லிவிட்டேன் என்றாள். மகிக்கு கோபம் தலைக்கேற அப்போ நான் என்ன ராட்சசியா என்றாள். கூல் பேபி, நான் சும்மா உன்னை சீண்டி பார்த்தேன் என்றான். மகி அமைதியானாள். என்ன பேபி, ஏன் அமைதியா இருக்கேன்? நான் தான் சும்மா சொன்னேன்னு சொல்லிவிட்டேனே, அப்புறம் என்ன என்றான். இல்லையா அருண், நான் ஒன்று சொன்னா நீ தப்பா நினைக்க மாட்டாயே என்றான். நீ எது சொன்னாலும் தப்பா நினைக்க மாட்டேன் என்றான். நாம 2 பேரும் அனு சந்தோஷ் கல்யாணம் பண்ணி வைத்துவிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாமா என்றாள். சரி மகி, ஆனால் அணுவை எப்படி கண்டுபிடிக்கிறது என்று கேட்டான். அதான் நாம 2 பேரும் இருக்கமை தேடுவோம். ஓகே மகி, நீ அனு மேலே எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். நீ சொன்னபடியே செய்வோம். அதுவரை நாம 2 பேரும் ஜாலியாக லவ் பண்ணுவோம் என்று பேசிக்கொண்டு இருக்கும்போது சந்தோஷ் அங்கு வந்தான். அருண்கிட்ட பேச. அப்போ அந்த தீபி அவன் கையை பிடித்து கொண்டே வந்தான். அது சந்தோஷுக்கு பிடிக்கவில்லை. இவளை பார்த்தாலே நம்மளுக்கு பிடிக்கவில்லை. எப்படி இவளை லவ் பண்ணி இருப்போம் என்று நினைத்தான். இங்கே பாரு, என் கூட ஒட்டி உரசிக்கிட்டு நிற்காதே என்று எரிந்து விழுந்தான் சந்தோஷ். சந்தோஷ் தீபியை திட்டுவதைக் கண்டு உள்ளுக்குள் சந்தோஷப்பட்டாள் மகி. மகி முன்னால் தன்னை திட்டி விட்டானே என்று மனம் வருந்தினான். இதற்கு மேல் அவன் பக்கத்தில் நின்றால் இன்னும் அசிங்கமாக பேசுவான் என்று எண்ணி மகி அருகில் போய் உட்கார்ந்தாள். மற்றவங்க வாழ்க்கையை தட்டி பறிக்க பார்த்தால் இப்படித்தான் அசிங்கப்படணும் என்றாள் மகி. இங்கு இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால் அணுவை பற்றி சந்தோஷிக்கிட்ட சொன்னாலும் சொல்லிவிடுவாள் என்று சந்தோஷை அங்கிருந்து பொய் சொல்லி அழைத்து போனாள் தீபி. அருண் உன் கூட பேசணும், வீட்டுக்கு வா என்று சொல்லிவிட்டு சென்றான் சந்தோஷ். தொடரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.